கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, இருந்தாலும் பென்ஷன் வராது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல பிரைவேட் செக்டர்ல வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்கம் வராது, இல்ல ஜாப் செக்யூரிட்டி இல்ல, இந்த மாதிரி தாட்ஸ்லாம் இருக்கா? ஸோ அதனால தான் வந்து எப்பவுமே வந்து பாசிவ் இன்கம், நம்மளோட வருமானம் ரெகுலரா வர சேலரி தவிர மற்ற பாசிவ் இன்கம் பத்தியும் நம்ம யோசிக்கணும். செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து எஃப்டி மூலமா வரலாம், வீடு வாடகைக்கு விட்டீங்கன்னா வரலாம், அது போல பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரலாம், அது போல டிவிடெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்க கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கி வச்சீங்கன்னா கம்பெனியோட லாபத்துல இருந்து ஒரு பங்கு டிவிடெண்டா கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட்ஸ். ஸோ யூஎஸ்ல இது ரொம்ப பாப்புலர். டிவிடெண்ட்ஸ்க்காகவே ஷேர்ஸ் வாங்கி வச்சு அந்த டிவிடெண்ட்ஸ் வச்சே வந்து ரன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்சி ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி வந்து வருஷம் அவங்களுக்கு 65 கோடி ரூபாய் டிவிடெண்ட் மட்டுமே வீட்டுக்கு வரும். அவங்க எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, ஃபுல் டைமா ஸ்டாக்ஸ் பத்தி மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க ஒரு 100-120 வருஷமா டாடா கம்பெனியோட பல ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல டிவிடெண்ட்ஸ்னா என்ன, எப்படி டிவிடெண்ட் மூலமா அடிஷ்னலா நம்ம ஒரு வருமானம் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் நான் சொன்ன மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து நீங்க உங்க காசு உங்களுக்காக வேலை செய்யும். நீங்க தூங்கும் போதும் சரி, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதும் சரி, டிவிடெண்ட் அது பாட்டுக்கு தன்னாக்குல வந்துட்டு இருக்கும். இது வந்து உங்களுக்கு வெல்த்தும் பில்ட் பண்ணோம். டிவிடெண்ட்டை நீங்க திருப்பி திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அது வந்து மல்டிப்ளை ஆகி காம்பவுண்ட் ஆகி சிக்னிஃபிகண்டா உங்களுக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விதாமான் சூர்யா ஸ்டைல் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் டிவிடெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ப்ராடக்ட் விற்கிறாரு, விற்றது போக கம்பெனி கட்டுப்படி ஆகாது, சோப்பு டப்பா இலவசமா கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் இப்போ கம்பெனி வந்து வருஷம் வருஷம் ரெவென்யூ மேக் பண்ணும், வருமானம் வரும், லாபம் வரும். ஸோ அந்த லாபத்துல ஒரு பங்கை உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி போனஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு லாபம் வருதுன்னா அதுல ஒரு பங்கு உங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா பிதாமன் சரியா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். என்ன சொல்றாருன்னா கம்பெனி கட்டுப்படி ஆகாது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சோப்பு டப்பா இலவசம் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து அடிஷ்னலா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வாங்கினதுனால கிடைக்குது. அதே மாதிரி நீங்க ஒரு கம்பெனியோட ஷேர் வச்சிருந்தீங்கன்னா அந்த கம்பெனியோட வருமானத்துல ஒரு பகுதியை எடுத்து ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து அதை டிவிடெண்டா கொடுக்கும். அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வேர் கம்பெனியோட ஷேர்ஸை முதலீட்டாளர்கள் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசிஎஸோட ஷேர் இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர், ஐடிசியோட ஷேர் வாங்கினீங்கன்னா ஒரு ஷேருக்கு 20 ரூபாய் இல்லை 30 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வருஷம் வருஷம் டிவிடெண்டா வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஷேர் நீங்க வாங்கினா அந்த ஷேரும் உங்களுக்கு வந்து வேல்யூ மல்டிப்ளை ஆகும். இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் இருக்கிற கம்பெனி நாளைக்கு 110 ரூபாய்க்கு போகலாம். அதுல தனியா வந்து ஷேரோட ப்ராஃபிட் தனியா வரும், அது போக உங்களுக்கு டிவிடெண்ட்னு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம். லாங் டேர்ம்ல உங்களுக்கு வந்துட்டு வேலை இல்லை, பென்ஷன் இல்லை அப்படின்னு நீங்க வந்து வரி பண்ணிக்கவே தேவையில்லை. இந்த மாதிரி ப்ராப்பரான டிவிடெண்ட்ஸ் தர கம்பெனிஸை நீங்க வாங்கி லாங் டேர்முக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரெகுலரா வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு உங்களோட செலவுகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிவிடெண்ட்ஸ் ஏன் மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரெகுலரான கேஷ் ஃப்ளோ கொடுக்கும். ஸோ நீங்க ஒரு மாசம் சம்பளம் வரல, இல்லை ஒரு திடீர்னு ஒரு ஜாப் செக்யூரிட்டி இஷ்யூ வருது, நடுவில் இந்த மாதிரி ஏதாவது திடீர்னு ஒரு பயங்கரமான எக்ஸ்பென்ஸ் வருது, அதனால சம்பளம் ஃபுல்லாக போயிடுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இது வந்து உங்களுக்கு ரெகுலரா ஒரு இன்கம் வந்து வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து லாங் டேர்ம்ல உங்களுக்கு வெல்த் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ மார்க்கெட் நல்லா இருந்தாலும் சரி, மோசமா இருந்தாலும் சரி, மார்க்கெட் பயங்கரமா மேலே போகுதுனாலும் உங்களுக்கு டிவிடெண்ட் வர்றது நிற்க போறதுல, மார்க்கெட் ரொம்ப மோசமா இருந்தாலும் ஷேர் ப்ரைஸ் குறையும், பட் இருந்தாலும் உங்களுக்கு டிவிடெண்ட் வர்றது வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரிசெஷன், புல் மார்க்கெட், பேர் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட், எல்லா மாதிரியான மார்க்கெட்லயும் டிவிடெண்ட் இன்வெஸ்டிங் அது பாட்டுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ஏன் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா டிவிடெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க.
நீங்க அந்த டிவிடெண்ட்ஸை எடுத்து நீங்க செலவும் பண்ணிக்கலாம், இல்லை அதை மறுபடியும் நீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கி இன்னும் கொஞ்சம் டிவிடெண்ட் வரும். இது வந்து மல்டிப்ளேயர் எஃபெக்ட் கிரியேட் பண்ணி காம்பவுண்டிங் மேசிவா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5% டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய ஒரு கம்பெனில 1 லட்சம் ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் வரும். அடுத்த வருஷம் அந்த 5,000 ரூபாயை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1,05,000 ரூபாய் உங்க கேபிட்டல் ஆயிடும். அப்போ அந்த 1,05,000 ரூபாய்க்கு 5% டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிவிடெண்ட்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்றது ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் 5,000 ரூபாய் டிவிடெண்ட் வருது. 1 லட்சம் ரூபாய் நீங்க 5% டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய ஸ்டாக்ல போட்டீங்கன்னா 5,000 ரூபாய். வருஷம் இந்த 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 10 வருஷத்துல உங்களுக்கு வந்து 1.6 lakhs வந்து கேபிட்டல் ஆயிடுது. அடிஷனலாக கேபிட்டல் போட முடியும். திருப்பி திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு டிவிடெண்ட்டும் வரும், கேபிட்டல் அப்ரிசியேட் ஆகும். ஸோ ரொம்ப நாள் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் லாஸ்ட் 20 வருஷமா தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டே வராங்க. ஐடிசி பயங்கரமான பே அவுட் இருக்கு. ஸ்ட்ராங் டிஃபென்சிவான ஒரு எஃப்என்சிஇ ஸ்டாக். ஹெச்டிஎஃப்சி வருஷம் டிவிடெண்ட்ஸ் வந்து அதிகமாயிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கு. டிவிடெண்ட்ஸ் நல்லா கொடுக்குற கம்பெனிஸ் டிவிடெண்ட்ஸ்க்காகவே ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி அந்த டிவிடெண்ட்ஸ் எனக்கு ஃபியூச்சர்ல ரிட்டையர்மெண்ட் இன்கமா வரணும் அப்படின்னு நினைச்சு இன்வெஸ்ட் பண்றவங்க யூஎஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, இந்தியாலயே ஒரு சிலர் இருக்காங்க. இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்களோட இன்கம் செக்யூர் பண்ணிடுது, உங்களோட செலவையும் வந்து மேனேஜ் பண்ணிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ கம்பெனிஸ்லாம் வந்து அதிகமான டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில கம்பெனிஸ் கோல் இந்தியாவில் 7% டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கோல் இந்தியா ஷேர் வச்சிருக்காங்க. ஒரு டைம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கு வித்துருங்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க இல்லை எனக்கு 7% டிவிடெண்ட் தருது, ஃபிக்ஸட் டெபாசிட்டோட அதிகமாக எனக்கு டிவிடெண்டே வருது, அது போய் இது நகரத்தின கம்பெனி நான் எதுக்கு இதை விற்கணும், அதை அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ சில கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் கம்மியாக இருக்கும், பட் காம்பவுண்டிங் வந்து ரொம்ப அதிகமாக க்ரோ ஆகும். ஸோ எது பெட்டர், டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக இருக்கிற கம்பெனியா இல்லை growth டிவிடெண்ட் கம்மியாக இருக்கிற கம்பெனியா அப்படிங்கிறது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோலை பொறுத்து நீங்கள் வந்து பிடிக்கும். ஸோ அதே மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். கன்சிஸ்டண்டாக டிவிடெண்ட் கொடுக்குறானா, டிவிடெண்டை அதிகமாக்குறானா, கடன் கம்மியாக இருக்கா, ஃபைனான்சியல்ஸ் ப்ராப்பராக இருக்கா, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ டீசெண்டாக இருக்கா, ஸோ கம்பெனிஸ் ப்ரைசிங் பவர் இருக்கா, லாபம் தொடர்ந்து அவங்களால சம்பாதிக்க முடியுமா, இப்படி பல விஷயங்களை நம்ம சிம்பிளான விஷயங்களை பார்த்துட்டு அதை வச்சு சில கம்பெனிஸை சூஸ் பண்ணிட்டு அதனோட ஷேர்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கன்சிஸ்டண்டாக உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கும், ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. குட் ஸ்டாக்ஸோட பேர் மார்க்கெட்டில் குறிப்பாக மார்க்கெட் சரியில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் 2024 இப்போ ஜூன் 2026 2 வருஷமா மார்க்கெட் எங்கேயுமே போகல. மேலே போச்சு கீழே வந்துச்சு, இப்போ இங்க இருந்து ரொம்ப கீழே தான் இருக்கு இந்தியன் மார்க்கெட். மோசமாக தான் இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் டிவிடெண்ட்ஸ் கட் பண்ண வாய்ப்பு இருக்கு. எல்லா ஸ்டாக்ஸும் சேஃப் கிடையாது, கரெக்டான ஸ்டாக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ஸோ எனக்கு பென்ஷன் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்க, இல்லை ஜாப் செக்யூரிட்டி இல்லை, எப்போ வேணாலும் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன், எனக்கு அடிஷ்னல் அலவன்சஸ் எதுவும் இல்லை, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட்ஸ்க்காக ஷேர்ஸ் வாங்குறது, பாசிவ் இன்கம்காக நீங்கள் வெல்த் பில்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ இந்த டிவிடெண்ட்ஸை நீங்கள் திருப்பி திருப்பி இன்வெஸ்ட் பண்ணும்போது சூப்பராக காம்பவுண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து குவாலிட்டியான கம்பெனிஸில் ஃபோக்கஸ் பண்ணி அதனோட கம்பெனி ஷேர்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு லாங் டேர்மில் மேசிவான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சின்னதாக ஒரு சில கம்பெனிஸ் நீங்கள் வாங்கி எப்படி டிவிடெண்ட்ஸ் வருதுங்கிறத கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி லாங் டேர்மில் அதுவே உங்களோட எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு பில்ட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து டிவிடெண்ட் இன்வெஸ்டிங்கோட மகிமை. இது வந்து அவ்வளோ பவர்ஃபுல், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல கண்டுபிடிக்கலாம் எது எதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.